நான் ஒரு விஷயம் சொல்லவா ரத்னா? சொல்லுங்க அத்தை. எனக்கு இன்னும் கூட நம்பிக்கை இல்லம்மா. நம்ம சின்ன கண்ணனும் கௌசல்யாவும் மறுபடியும் இந்த உறவை தொடங்குறாங்க. நேத்து வரைக்கும் சோகத்தோட இருள்ல நம்ம வீடு அப்படியே மூழ்கி இருந்தது. ஆனா இன்னைக்கு பாரு, இன்னைக்கு எப்படி இருக்கு தெரியுமா? வீடு பூரா சந்தோஷத்தோட வெளிச்சம் பரவி இருக்கு இல்லம்மா? நான் அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லுவேன். கடவுளோட சேர்த்து மீராவுக்கும் நிச்சயம் நன்றி சொல்லணும் அத்தை. இன்னைக்கு இதெல்லாம் நடந்திருக்குன்னா அது மீராவால தான் நடந்திருக்கு. ஆனா இவ என்னடானா எல்லா பெருமையும் எனக்கு சொந்தமாக்கிட்டா. ஆனா இது எல்லாமே மீரா தான் செஞ்சா. இன்னைக்கு மீராவால தான் இந்த வீட்டுல சந்தோஷம் நிறைஞ்சிருக்கு. ரன்வி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா கௌசல்யா எங்க? அது அவ கால்ல சுளுக்கு ஏற்பட்டிருக்கு, அதான் ஓய்வு எடுத்துட்டு இருக்கா. அடக்கடவுளை சுளுக்கு பிடிச்சிருக்கா? எப்படி எப்படி சுளுக்கு பிடிச்சது? இரு, நான் ஏதாவது தைலம் தரேன். இல்லம்மா, நீங்க பயப்படாதீங்க, அது சின்ன சுளுக்கு தான். சரி, பரவாயில்ல. அப்படின்னா அவளுக்கு சாப்பாடு ரூமுக்கே கொண்டு போயிடு, சரியா? சரி. ஏய் சின்ன கண்ணா, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. சொல்லுங்க பாட்டி. கௌசல்யா கால சுளுக்கு பிடிச்சிருக்கா? அப்படி இருக்கும்போது உன்னால எப்படி இப்படி சிரிச்சிட்டு இருக்க முடியுது? இல்லையே பாட்டி. அத்தை, இப்ப சிரிப்பு தானே வரும். ஆமாமா ரத்னா, உன்னையும் என்னையும் என்னைக்காவது பார்க்கும்போது இவன் இப்படி சிரிச்சிருக்கானா சொல்லு? சிரிச்சதே இல்லையே. இப்போ கல்யாணம் ஆன 1 மணி நேரத்துக்குள்ள முகத்துல இவ்ளோ சிரிப்பு வருது. பாட்டி என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா அத்தை, நீங்க எப்பவும் சொல்லிட்டு இருப்பீங்கல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் பிள்ளைங்க எல்லாம் பொண்டாட்டி தாசன் ஆயிடுவான்னு. எங்க பாத்தீங்களா, நம்ம வீட்லயே அதுக்கு ஒரு உதாரணம் இருக்கு. என்ன நானே சமாதானப்படுத்திக்கிட்டேன் அத்தை. இதுக்கப்புறம் ரன்வி கௌசல்யாவோட முந்தானையை பிடிச்சுக்கிட்டே தான் தெரிய போறான் இல்ல? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. பொண்டாட்டி தாசன். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாமா. ஆஹா மான்சி, எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் சந்தோஷத்துல டான்ஸ் ஆடுறதா இல்ல குதிக்கிறதான்னு தெரியல. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதை பார்த்ததும் என் மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. உண்மையை சொல்லணும்னா, ரன்வீருக்கும் கௌசல்யாக்கும் கல்யாணம் ஆனப்போ என் மனசுல ஒரு சின்ன பயம் இருந்தது. நிறைய யோசனைகள், என் மனசுல நிறைய கேள்விகள் இருந்துச்சு. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமா இருப்பாங்களான்னு கூட தெரியல. ரன்வீர் மேல எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, ஆனா நம்ம கௌசல்யா. ஆனா பாரு, இன்னைக்கு என்னோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சிருச்சு. 2 பேரோட கண்கள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ அன்பா இருக்கிறத பார்த்ததும் சத்தியமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரன்வி அவன் வாக்க நிறைவேற்றிட்டான். கௌசல்யாவை சரியான வழியில கொண்டு வந்துட்டான். இப்பதான் அவங்க 2 பேருக்கும் சரியான முறையில கல்யாணம் நடந்திருக்குன்னு எனக்கு தோணுது. சரியா சொன்னீங்க, எனக்கும் அப்படிதான் தோணுது. இல்லைன்னா இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன். அப்புறம் எப்படியும் கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணோட உண்மையான வீடு அவளோட புகுந்த வீடு தான், பிறந்த வீடு இல்ல. உடஞ்சி போற உறவுல இருந்து கௌசல்யா தப்பிச்சிட்டா. அட தப்பிக்கல, அவங்க காப்பாத்திருக்காங்க. அப்புறம் அவளை காப்பாத்துனது நம்ம ரத்னா அண்ணியும் மீராவும் தான். அதுல நம்ம பாண்டி கூட ஒரு பெரிய பங்கு இருக்கு. நிஜமாதான், நீ உன் தங்கச்சி வாழ்க்கை முறியாம இருக்க எவ்வளவு உழைச்சிருக்க. அதை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நிஜமாமா, முதல் தடவையா என் பையனை நினைச்சு நான் எவ்வளவு சந்தோஷப்படுறேன். இப்பதான் உனக்குள்ளேயும் புத்திசாலித்தனம் இருக்குன்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருக்கு.